அதியன் தமிழ் டாக்கீஸர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அதியன் தமிழ் டாக்கீஸ்ல பார்க்க போற திரைப்படம் இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்துல தனுஷ், மமிதா பைஜு, கருணாஸ், கே.எஸ். ரவிக்குமார், ஜெயராம், எம்.எஸ். பாஸ்கர் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற கரை இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து ஒரு திருடரா நடிச்சிருக்கிறாரு. திருடர் தான் அவரோட வேலையே. படம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி வீட்டுல வந்து திருடுறாரு. அப்படி திருடும் போது பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறாரு. அவரும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து திருடுறாங்க. அப்படி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பிளான் பண்றாரு, இருக்கிற எல்லா கேஸையும் இவன் மேல தூக்கி போடுறா. நான் வந்து ஒரு பெரிய குற்றவாளி பிடிச்ச மாதிரி நாளைக்கு காமிச்சுக்கணும். நாளைக்கு பேப்பர்ல வந்து ஒரு பெரிய ஹெட்லைனா என் பேர் தான் வரணும் அப்படின்னு பிளான் பண்றாரு. இதை தெரிஞ்சுக்கிற தனுஷ் வந்து எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டரை தாக்கிட்டு அடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஆந்திரா ஓடிடுறாரு. ஆந்திரா போயிட்டு ஒரு ஹோட்டல்ல வந்து தனுஷும் மமிதா பைஜு தான் அவங்களோட ஒய்ஃப், ரெண்டு பேரும் வந்து அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறாங்க. அப்ப சொல்லுவாரு தனுஷ், இப்படியே நம்ம எத்தனை நாளைக்கு தான் மாநிலமா ஓடிக்கிட்டே இருக்க முடியும். நம்மளா ஒரு ஹோட்டல வா ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். அதுக்கு லோன் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனான்சியரை போய் பார்க்குறாங்க. அதுக்கு அந்த ஃபைனான்சியர் ஏதாவது ஷூரிட்டி கொடுங்க. உங்களுக்கு நிலமாவது இருக்கா? அப்படி இருந்தா தானே நான் உங்களை நம்பி பணம் கொடுக்க முடியும் அப்படின்றாரு. அப்பதான் தனுஷ் சொல்றாரு, எனக்கு சொந்த ஊர்ல வந்து ஒரு 7 ஏக்கர் நிலம் இருக்குது. நான் ஊருக்கு போயிட்டு அந்த ஒரிஜினல் பத்திரத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போறாரு. இவரோட அப்பா தான் கே.எஸ். ரவிக்குமார். இவருக்கு ஒரு ஊர்ல ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. அதாவது 16 வயசுலயே வீட்டை விட்டு ஓடி வந்தவர் தான் தனுஷ். 16 வயசுலயே அவங்க அப்பா கிட்ட நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன், பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 16 வயசுல கேட்டிருக்காரு. அப்ப சின்ன பையன் இவன் எப்படி நம்பி பணம் கொடுக்கறதுன்னு கே.எஸ். ரவிக்குமார் வந்து பணம் கொடுக்கல. அந்த கோவத்துல அவர் வச்சிருந்த கொஞ்ச நஞ்ச பணத்தை தூக்கிக்கின்னு வீட்டை விட்டு ஓடி வந்தவர் தான் இந்த தனுஷ் 16 வயசுல. திருப்பி இப்ப போறாரு. இப்ப போயிட்டு வந்து பணம் கேட்கறதுக்காக தான் அந்த ஒரிஜினல் பத்திரத்தை எடுக்கிறதுக்கு தான் போறாரு. அது கே.எஸ். ரவிக்குமார் தெரியாது. ஒரு கட்டத்துல தான் தெரிய வரும். அப்படி போயிட்டு இவர் ஒரு கட்டத்துல வந்து தெரிய வருது. என்ன தெரிய வருதுன்னா, டிராக்டர் வாங்கியிருக்கிறாங்க. ஊர்ல வந்து நிறைய விவசாயிங்க வந்து டிராக்டர் வாங்கியிருக்கிறாங்க. அந்த டிராக்டர் வாங்குறதுக்கு ஒரிஜினல் பத்திரம், அவங்களுக்கு அந்த நிலத்தோட ஒரிஜினல் பத்திரம் எல்லாமே அந்த பேங்க்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. இதை வந்து கே.எஸ். ரவிக்குமார் தனுஷ் கிட்ட சொல்லும்போது இவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இந்த ஒரிஜினல் பத்திரத்தை திருடின்னு வரதுக்கு தான் இவர் ஊருக்கே போனாரு. அப்பதான் கே.எஸ். ரவிக்குமார் சொல்றாரு, இந்த மாதிரி உலக போர் நடந்து நிக்குது, ஈரானுக்கு ஒரு நாடுக்கு நடந்து நிக்குது, அதனால ரொம்ப பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, எங்களால வந்து வாங்கின இஎம்ஐ கூட கட்ட முடியல, பேங்க்குக்கு வந்து அந்த டிராக்டர் வாங்கின இஎம்ஐ கூட கட்ட முடியல, அதுக்கு டீசல் கூட வாங்கி ஊத்த முடியல, அந்த நிலைமையில இருக்கிறோம், பத்திரத்தை வேற அடமானம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு பேங்க்ல. இதை கேட்ட உடனே தனுஷ் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. என்னடா பத்திரத்தை எடுத்து தான் வந்தோம், இங்க இந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க்ல இருந்து ஒரிஜினல் பத்திரத்தை வாங்கினாரா வாங்கலையா, இல்ல எல்லாருக்கும் பத்திரத்தை வாங்கி கொடுத்தாரா, எல்லா விவசாயிகளுக்கும் பத்திரத்தை வாங்கி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி முடிக்கிற படம் தாங்க இந்த கரை படம். உண்மையிலேயே ஒரு முறை கண்டிப்பா எல்லாரும் போய் தியேட்டர்ல படம் பார்க்கலாம். நல்லாவே வந்திருக்குது. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா